இந்த மிரக்கிள்ஸ்லாம் சொன்னா தானே வந்து எல்லாரையும் ஈர்க்க முடியும். இந்த அற்புதங்கள சொன்னா தானே ஒரு பாமரன் வர முடியும். எல்லாருக்குமே எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற மாரி, ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னா, எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஈர்ப்பு தன்மை வேணும் அல்லவா? அந்த ஈர்ப்பு தன்மைக்கு இந்த அற்புதங்கள் தானே முக்கிய காரணமா இருக்கின்றன. அத கேட்கும்போது நமக்கே சந்தோஷமா இருக்கிறது. அடடா! நம்ம காஞ்சி பெரியவர்ட்ட போனா எல்லாமே நடந்துடும். அப்படிங்கிறதுனால தானே எல்லாரும் வருகிறார்கள். இது என்ன தப்புன்னு கேட்கலாம். அதுக்கு காஞ்சி பெரியவரே ஒரு அருமையான பதில் சொல்கிறார். என்னிடம் பல பேர் வருகிறார்கள். குறைகள்லாம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். சில பேருக்கு நான் சொல்லுவது பலிக்கிறது. சில பேருக்கு பலிக்கவில்லை. பலித்தவர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. பலிக்காதவர்கள் என்கிட்ட சொல்லவில்லை. இது என்ன காரணம்னு நான் யோசித்து பார்த்தேன். 10 நிமிஷம் யோசித்த பிறகு எனக்கு பதில் கிடைத்து விட்டதுன்னு குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டுண்டு பேராசிரியர் விழிநாதனிடம் அவர் சொல்கிறார். அவர் என்ன அவர் சொன்னார்னா, அதுக்கு 2 அனாலஜி கொடுக்குறார். 2 நிலை கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி. அதில் ஒரு கண்ணாடியில் வந்து பாதரசம் அழகாக பூசப்பட்டு ஒரு குறையும் இல்லாமல் அதில் வந்து எந்த விதமான ஒரு அழுக்கும் படாமல் இருக்கிறது ஒரு கண்ணாடி. இன்னொரு கண்ணாடி பாதரசம் போய் பாதி அரைகுறையாக இருக்கிறது, அழுக்கு படிந்திருக்கிறது. இந்த 2 கண்ணாடியும் நீங்கள் சூரியனின் முன்னால் வைத்தால் சூரியனுடைய பிரதிமை, அதாவது ரிஃப்ளெக்ஷன் எதில் நல்லா விழும்? நல்லா இருக்கிற கண்ணாடி, அதாவது ரசம் போகாமல் சுத்தமாக இருக்கிற கண்ணாடியில் தான் அதிகமாக விழும். ஸோ காஞ்சி பெரியவர் சொல்லுகிறார், தர்மங்களை பின்பற்றி நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நான் சொல்கிறது உடனே பலிக்கிறது, மற்றவர்கள் லேட்டாக தான் பலிக்கிறது என்று அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அற்புதங்களை மட்டும் சொல்லிக்கிறவர்கள் இதையும் சொல்லணும் இல்லையா? இதை சொல்லாமல் விட்டால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் காஞ்சி பெரியவர்கிட்ட வந்து தஞ்சம் அடைகிற போது சப்போஸ் அது நடக்கலைன்னா, ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லையா, யாருக்கு நடக்குறது அவரே சொல்கிறார். இன்னொரு இடத்துல காஞ்சி பெரியவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், எல்லா பாவங்களையும் பண்ணிவிட்டு என்கிட்ட வரேங்க, நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முடியும், ஆசீர்வாதம் செய்ய முடியும்னு ஓப்பனாகவே சொல்கிறதுனால மிரக்கலை பற்றி பேசுகிறவர்கள் இதையும் சொல்லணும்.